ரசம் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மெத்தடில் ஒரு தக்காளி சூப் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். காய்ச்சல் சளி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு விட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா, ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம், ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை கையிலேயே நல்லா மசிச்சிருக்கேன், அது ஒன்றும் பாதியமாக மசிக்கணும், ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மசிச்சிருக்கேன். இதையுமே சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கிடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் டீஸ்பூனு அந்த மாதிரி அளவில் நான் சொல்லலை, எப்பயுமே வந்து கையில் எடுத்து போடுங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போது மட்டன் மசாலா இருக்கும்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நுர பொங்கி வரணும். வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்றைக்கி வந்த ஆர்டர் இதுதான், தக்காளி சூப்பு உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.